பார்க்கு, பீச், சினிமா, மால்னு நாள் முழுக்க சுத்திட்டு பொறுமையா வாங்க. அண்ணே, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இப்ப இதெல்லாம் அவசியமா? இப்பதான் இது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ரஞ்சிதா. அருண், ரஞ்சிதாக்காக தான் நான் இத சொல்றேன். ரஞ்சிதா என்ன நினைச்சிட்டு இங்க வந்திருப்பா? தான் கர்ப்பம்னு தம் புருஷன் வீட்டுல தெரிஞ்சா மனசு மாறி நம்மள ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுதானே இங்க வந்திருப்பா. ஆனா இங்க அப்படி நடக்கலையா அருண்? இப்பவும் இவளை ஏத்துக்காம மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்னு நீ யோசிச்சு பாத்தியா? கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி பிரஷர் டென்ஷன்லாம் இருக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இவளை மென்டலா ரிலாக்ஸா வச்சிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வெளியில போனா சந்தோஷம் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு மனசு மாறும். எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருந்துட்டு வாங்க. இன்னும் என்ன அருண் யோசிக்கிற? இல்ல அத்தை, அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய சிக்கலாயிடும். நான் வேற அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். நீ மாடிக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருப்ப. இங்க ரஞ்சிதாவை பார்க்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன், அவளை வெளியில கூட்டு போக மாட்டேன்னு ஒன்று சத்தியமெல்லாம் பண்ணி கொடுக்கலையே. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறீங்க. ஒருத்தர் பார்க்காம பேசாம இருக்க முடியாதுன்னு அக்காவுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன, ரஞ்சிதாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வா மாப்ள. இல்ல மாமா, எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ எதுவும் பேசாத. ரஞ்சிதாவோட நீ வெளியில போற, அவ்வளவுதான். போ, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ரஞ்சிதா, நீயும் போய் ரெடி ஆயிட்டு வா. போ மாப்ள. போ ரஞ்சிதா. சரி மாமா. ஏங்க, நீங்க போயிட்டு பூ வாங்கிட்டு வாங்க. சரி. சித்ரா எதுவும் பார்க்கல? ஓகே மாமா. சரி போங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? கிளம்ப வேண்டியதானே? மாமா அது வந்து அருண், ரஞ்சிதாக்கு பூ வச்சு விடு. அத்தை, நீங்களே வச்சு விடுங்க அத்தை. புருஷன் கையால பொண்டாட்டி பூ வச்சுக்கிறது தான் சந்தோஷமே. இந்தா வச்சு விடு. ரஞ்சிதா, நீ ஏன் நிக்கிற? போ.